அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் லெவல் 1 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இணையும் ஊதிய நிலைகளின் பிரகாரம் மெகா ஊதிய உயர்வு கிடைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நாட்டில் உள்ள அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்காக காத்துட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்புகள் வந்தவுடனே அவர்களுடைய ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதிய உயர்வு குறித்த தெளிவு அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ தற்போது 8வது ஊதிய குழுவில் ஊழியர் அமைப்புகள் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திற்கு பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளன. அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் 7வது ஊதிய குழு அந்த ஊதிய மேட்ரிக்ஸில் நிலை 1, நிலை 3 மற்றும் நிலை 5 இந்த ஊதிய நிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கும். ஸோ மத்திய அரசு ஊழியர்களின் பெரும் பகுதியை பிரதிநிதிப்படுத்தவும் ஊழிய அமைப்பான தேசிய கூட்டு ஆலோசனை இயந்திர கவுன்சில் நிலை 1 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்களின் நிலையினை இணைக்கக்கூடியதற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இது மத்திய அரசு ஊழியர்களின் குறைஞ்சபட்ச அடிப்படை சம்பளத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் 3ஆம் வகுப்பு ஊழியர்களுக்கு ஒரு நிதி நிலையையும் மேம்படுத்தக்கூடியதாக அமையும். 7வது ஊதிய குழுவில் இந்த சம்பளத்தில் உள்ள பிற முரண்பாடுகளையும் தீர்க்க வேண்டும் என்று 8வது ஊதிய குழுவின் விதிமுறைகளில் ஊழியர் அமைப்பு அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்திருக்காங்க. இது JCM மற்றும் அந்த அனோபிலைஸ் குழு விவாதிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் முழு சம்பள அமைப்பிலும் மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்ததாக பார்த்தோம்னா, பணியாளர்களோட தரப்பு முன்வைக்கக்கூடிய முக்கிய பரிந்துரைகளில் ஒன்று என்னன்னா, நியாயமான இழப்பீடு மற்றும் மென்மையான தொழில் முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்காக குறைந்தபட்ச ஊதிய விகிதங்களை இணைப்பதாகும். ஸோ பரிந்துரையில் பார்த்தோம்னா, நிலை 1 2உடன் இணைப்பது, நிலை 3 4உடன் இணைப்பது, நிலை 5 6உடன் இணைப்பது போன்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கு. இந்த இணைப்புகள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்களோட சம்பளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். லெவல் 1 ஊழியர் தற்போது 7வது ஊதிய குழுவின் பிரகாரம் 18,000 ரூபாய் அடிப்படை ஊதியமாக பெறுகிறார். லெவல் 2 ஊழியர் 19,900 ரூபாய் பெறுகிறார். இந்த இரண்டு நிலைகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டால் திருத்தப்பட்ட ஊதிய அமைப்பு ஒன்றிலிருந்து தொடங்கும் என்பதால் நிலை 1 ஊழியர்களுக்கு அதிக நன்மை இதனால் பாதிக்கும். ஸோ 8வது ஊதிய குழுவோட பிட்மென்ட் ஃபேக்டர் 2.86 என நிர்ணயிக்கப்பட்டால் அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வு கணக்கிடும் பட்சத்தில் 51,480 ரூபாய் லெவல் 1 ஊழியர்களுக்கு இருக்கும். அதே போல நிலை 3 மற்றும் 4 இணைக்கப்பட்டால் இணைக்கப்பட்ட ஊதிய மட்டத்தின் கீழ் அதில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு திருத்தப்பட்ட சம்பளம் 72,930 ரூபாயாக இருக்கும். இதுவே நிலை 5 மற்றும் 6க்கு 2.86 பிட்மென்ட் ஃபேக்டரின் அடிப்படையில் ஊழியர்களோட சம்பளம் 1,01,244 ரூபாயாக உயரும். ஸோ இந்த நடவடிக்கை ஊதிய முன்னேற்றத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதும் மேலும் கட்டமைக்கப்பட்ட இந்த சம்பள படிநிலைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்தகைய இணைப்பு தேக்கத்தை குறைப்பதன் மூலமும் காலப்போக்கில் சிறந்த நிதி வளர்ச்சியை உறுதி செய்யும். ஸோ ஊழியர்களுக்கு இது பயனளிக்கும் விதத்தில் இந்த திட்டம் இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துரைச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 8வது ஊதிய குழு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் ஏதாவது வந்த உடனே நம்ம சேனலில் உடனடியாக நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் போக அகவிலைப்படி சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளும் இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை உங்களோட நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.